Hi friends, welcome to Fragrance of My Life. நேற்று நம்ம பார்த்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவோட கண்டினியூஷனாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சைடும் விழுறதுக்காக இந்த ட்ரேசிங் வீல் வச்சு அந்த லைன்லேயே வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பின்னாடி பக்கமும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேஸ் வந்து விழுந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக வந்து அந்த ட்ரேஸ் விழுந்திருக்கும். இதை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த பக்கம் பொறியாக அப்படியே விழுந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கட் பண்ணும்போதும் பேக் சைடு தான், ஸ்டிச் பண்ணும்போதும் பேக் சைடு தான். இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இன்னொரு பக்கம் ட்ரேஸ் விழுறதுக்காக ட்ரேசிங் வீல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா வந்து இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து நம்ம சாக்லேயே வந்து இது பண்ணி மெஷர் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் இது, அதனால தான் நான் வந்து அதில் சொன்னேன். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே லைன் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பின் குத்தி வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் போடலாம். இப்போ வந்து பேக்கில் வந்து இந்த டாட்ஸ் பிடிக்கணும். இப்போது எப்படி பிடிக்கணுன்னா, இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாதியாக வந்து மடிச்சிடணும். மடிச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் அங்கே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் பிடிக்க போகிறோம். கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாட்ஸ் பிடிக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி தான் பிடிக்கணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க, இல்லைனா வந்து டாட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். டாட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து முடியணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பின்னாடி வந்து இந்த டாட்ஸு பின்னாடி வந்து மடித்து தைக்கிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 டாட் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிடில் இருக்க டாட் தான் வந்து பிடிக்கணும். நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வந்து அந்த மார்க்கிங்லேயே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து லாஸ்ட்டில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஹூக்ஸ் பட்டிக்கிட்ட, இந்த லூப் பட்டிக்கிட்ட வரும் இல்லையா, அந்த டாட்ஸ் பிடிக்கணும். இந்த 2 டாட் முடிச்சதுக்கப்புறமாவே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட அதுவாகவே வந்து தூக்கிக்கும். அது மார்க் பண்ணலைனாலும் நம்ம வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த முடியும் போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எட்ஜில் வர மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து போடணும். சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு சைடும் அதே மாதிரி பிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட், அதுக்கப்புறம் அந்த ஹூக்ஸ் பட்டிக்கிட்ட இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்கிறது முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த லூப்ஸ் பட்டிக்கிட்ட இருக்க டாட்டும் ஹூக்ஸ் பட்டி இருக்கிற டாட்டும் வந்து ஒன்றா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது 2 பீஸ் தான் பட்டி கட் பண்ணோம். அதோட லைனிங் பீஸும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ்லேயே கூட அதை எடுத்துக்கலாம். அந்த பீஸு இந்த மாதிரி 4 பீஸையும் வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு வந்து கட் பண்ணிக்கணும், சும்மா ஒரு சைடில். இது எதுக்குன்னா, நம்ம பட்டி வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா இது கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்து தைச்சோன்னா நம்ம பட்டியோட இது வந்து அப்படியே வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும். இது வச்சு இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்தோன்னா நம்ம பட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து உள்ளே வர மாதிரி ராங் சைடில், அண்டு நல்ல துணி பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் படுற மாதிரியே வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த எட்ஜிலேருந்து நம்ம வந்து இப்போது தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக அப்படியே வந்தீங்கன்னா அந்த நம்ம டாட்ஸ் பிடிச்ச இடம் வரும். அந்த டாட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் டாட்டும் வந்து உங்களுக்கு வந்து தையலுக்குள்ளே போகக்கூடாது. கொஞ்சமாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வந்து போனால் போதும். அப்படியே வச்சு அந்த லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த பட்டி துணியை தான் வந்து வளைச்சி எடுத்துகிட்டு போகணும். நம்ம வந்து ப்ளவுஸ் துணியை வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் தைக்கணும். இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து கரெக்டாக அந்த 3 துணியும் வந்து கரெக்டாக படுற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திருப்புங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து உள்ளே போயிருக்கு பாருங்கள், மீதி வந்து வெளியே தான் இருக்குது.
அப்படியே பின்னாடி வந்து திருப்பிட்டு முன்பக்கமாக இப்போது இங்கே வந்து ஒரு படிமான தையல் போட போகிறோம். இது வந்து நல்லா பட்டி அப்படியே உட்கார்றதுக்காக இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டிங்கன்னா தான் வந்து இந்த சென்டர் டாட் வந்து தூக்காமல் இருக்கும், இல்லைனா வந்து அது தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். கீழே வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மடித்து எப்போவுமே தைப்போம் இல்லையா, சும்மா வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி வந்து மடித்து வந்து தைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ரைட் சைடு வந்து ரெண்டுமே ஒன்றா படுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போது மார்க் பண்ணதுலேயே அதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுடுங்க. 2 ஷோல்டரும் அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு. இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ், லைனிங் இல்லாத ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் தான் வந்து பண்ணணும். நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே கீழே அதே மாதிரி மடித்து இந்த மாதிரி மிடில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமா இந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான். இல்லைனா பிகினர்ஸ் இல்லாதவங்க வந்து அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த ப்ளவுஸோட ஷோல்டரோட அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு இப்படி வந்து பிடிச்சி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்து 2 பக்கமும் வந்து முடியுதா அப்படின்னு. நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 சைடும் வந்து கரெக்டாக உங்களுக்கு முடியும். பிகினர்ஸ் வந்து பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக வந்து ஸ்லீவை வந்து வளைச்சி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த வளைவில் வந்து கரெக்டாக வளைக்கணும், நிறுத்தி நிதானமாக. இல்லைனா வந்து நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இங்கே வந்து ஸ்லீவ் கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 இன்ச் அந்த பக்கம் 2 இன்ச் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருக்கணும். நிறுத்தி நிதானமாக அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லீவை வந்து நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்தோன்னா கரெக்டாக வந்து சூப்பராக ஃபிட்டிங் உட்காந்துக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டியும் லூப் பட்டியும் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. வைடாக இருக்கிறது லூப்ஸ் பட்டிக்கு, சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா அது வந்து ஹூக்ஸ் பட்டிக்கு. ஹூக்ஸ் பட்டிக்கு எப்போவுமே வந்து ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக் இந்த மேலே இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதை வந்து நான் 2ஆக இப்படி மடிச்சுக்கிட்டு இங்கே மேலே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடுறோம் தையல். கீழே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து வந்து வெட்டுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் வந்து கீழே மடித்து தைச்சிட்டோம். ஸோ இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இப்படி மடிச்சிங்கன்னா தான் வந்து இப்படி இப்போ திரும்பும்போது அது வந்து உள்பக்கமாக போயிடும். பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே வந்து நம்ம பின்னாடி வந்து திருப்ப போகிறோம். இங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வந்து ஸ்டிஃபாக உட்காரும். அதுக்காக தான் நம்ம திருப்புறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வந்து திருப்பிக்கலாம். இதை பாருங்கள் நான் எப்படி திருப்புறேன்னு. இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட போகிறோம். நம்ம மடித்து வச்ச பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சென்டர் டாட் இங்கே ஒரு டாட் வரும் இல்லையா, அதை வந்து நல்லா அமுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஹூக்ஸ் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூப் பட்டி வந்து தைக்கலாம். ஹூக்ஸ் பட்டி பார்த்திங்கன்னா வந்து மேலே ரைட் சைடில் வச்சோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம லூப் பட்டி தைக்கும்போது ராங் சைடில் கீழே வச்சுட்டு தையல் போட்டுட்டு அதை வந்து மேலே திருப்புவோம். ஆனால் ஹூக்ஸ் பட்டி வந்து மேலே தைச்சிட்டு அது வந்து பின்பக்கமாக வந்து திருப்புவோம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது தான். இந்த லூப் பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கும் நான் வந்து டபுள் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் கிளாத்தும் கொடுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து லூப்ஸ் பட்டிக்கு வந்து டபுள் கிளாத் தான் கொடுப்பேன். ஸோ வந்து டபுள் கிளாத் கொடுத்துருக்கேன். இப்போது ப்ளவுஸோட பின்பக்கமாக இந்த லூப்ஸ் பட்டி தைக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி துணியை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். இந்த லூப்ஸ் பட்டியும் ஹூக்ஸ் பட்டியும் எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இழுக்கும்போது அப்போது வந்து சிங்கிள் தையல் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பட்டி வந்து அப்படியே வந்து வந்துடும். அதுக்காக தான் கீழே வந்து மடித்து தைச்சிக்கோங்க. நம்ம ஹூக்ஸ் பட்டிக்கு தைச்சோம் இல்லையா, அந்த மாதிரியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும். அப்படியே வந்து எண்ட் பண்ணிடணும் பேக் ஸ்டிச் போட்டு.
இப்போது இந்த லூப்ஸ் பட்டியோட கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் எட்ஜை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி மேலே வர மாதிரி வந்து மடித்து இங்கே ஒரு எட்ஜு தையல் மாதிரி வந்து இங்கே போடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடுங்க. இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கேப் வச்சுட்டு இந்த கைடு இருக்கு இல்லையா, அந்த அளவே வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும். அந்த 2 தையலுக்கும் நடுவில் இருக்கிறதுலாம் தான் வந்து நம்ம லூப்ஸ் வந்து தைப்போம். மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக் லைனுக்காக நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை வந்து பாருங்கள், இந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மாதிரி தைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து இந்த கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த 7 ஷேப்பில், அதாவது இல்லைன்னா L ஷேப்பில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக இந்த திருப்பும் போது உங்களுக்கு டேரெக்டாக நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடைக்கும். அண்ட் நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த துணி வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பைப்பிங் வைக்கும் போதும் வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த நாட் தைக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட்டிங் வீடியோலேயே வந்து போட்டிருப்பேன் கிராஸ் பீஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம துணி எடுக்கணும், எந்த பக்கமாக வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிராஸ் பீஸ் வந்து நெக் லைனுக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் லைனில் இதை வச்சு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கிராஸ் பீஸை வந்து ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக், அதாவது துணியோட நல்ல பக்கத்தில் நெக் லைனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜில் வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சு முடிக்க போகிறோம். கரெக்டாக அந்த வளைவுலலாம் பார்த்திங்கன்னா ஊசியை வந்து நிறுத்திட்டு அந்த துணியை வந்து திருப்பி அழகாக வந்து தைச்சிங்கன்னா அந்த யூ லைன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கோணல் மானலாக வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது நம்ம வந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டரோட நெக்லைன் அந்த இது வந்து துணி வந்து எந்த பக்கமாக திருப்பி அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து நெக்லைன் கிட்டேயும் வந்து அந்த மாதிரி திருப்பி அடிங்க. அதுவும் இதுவும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஷோல்டர் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து அந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த நெக்கோட கர்வ் வர இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த கர்வை வந்து கரெக்டாக முடிச்சிட்டோன்னா நம்ம நெக்லைன் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக திரும்புறதுக்காக இந்த நெக்லைனில் வந்து இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட நெக்லைன் வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக நல்லா திரும்பும். ஃபினிஷிங்கும் வந்து செம்மையாக இருக்கும். நாச்சஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை வந்து அப்படியே வந்து பின்பக்கமாக வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். அந்த நம்ம நெக்லைன் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வரணும் தையல், ப்ளவுஸில் வரக்கூடாது. இந்த மாதிரி மடித்து தைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ்லலாம் வந்து கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி அந்த கர்வ்லாம் வந்து கரெக்டாக நிறுத்தி அந்த ஊசியை திருப்பி வந்து தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக்லைன் வரும். ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த நெக்லைன் வந்து தெரிஞ்சால் போதும். மீதி துணியெல்லாம் நல்லா உள்ளே வந்து தள்ளி அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த தையல் வந்து போட்டுக்கிறோம். இந்த தையல் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத்லாம் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிடுங்க. இது வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹெம்மிங் பண்ணும்போது இந்த நெக்லைனையும் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டாலே நம்ம வந்து ப்ளவுஸோட சைடு வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை வந்து அகெயின் வந்து மார்க்கிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து கையில் ஆரம்பிங்க. கையோட ரவுண்டு அந்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல்,
இந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டோம். அந்த மாதிரியும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ப்ளவுஸை வச்சும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கீழே இந்த ஹூக்ஸ் பட்டி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட அளவு ப்ளவுஸோட ஹூக்ஸ் பட்டி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங், இதே மாதிரி லூப்ஸ் பட்டிக்கிட்டையும் வந்து ஒரு மார்க்கிங். இப்போது இந்த 3 பாயிண்ட்டையும் ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ண போகிறோம். நம்ம கையை, அதுக்கப்புறம் கை டு ஆர்ம் ஹோல் டு இந்த வேஸ்ட்டு. இந்த முன்பக்கமாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து பின்பக்கமாக அந்த துணி வந்து எங்கே வரணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து அதுக்காக இந்த மாதிரி வந்து பின்பக்கமாக மடித்து போட்டுட்டு அந்த 2ஆக மடிச்சுட்டு அந்த எண்டு வந்து எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த எண்டும் நீங்கள் வந்து இந்த ஹூக்ஸ் பட்டி வச்சு மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த எண்டும் ஒன்றா வந்து படுற மாதிரி வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். பின்னாடி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க்கிங்கும் இந்த முன்னாடி இருக்க மார்க்கிங்கும் ஒன்றா படுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துலையும் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல வந்து நிப்பாட்டிடுங்க. ஊசியை வந்து உள்ளே வச்சுட்டு நிப்பாட்டிட்டு கீழே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த ஆர்ம் ஹோல் டு வேஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து லூப்ஸ் பட்டி சைடும் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூப் பட்டி எங்கே முடியுதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து அந்த எண்டு வந்து எங்கே முடியுதோ அங்கே வச்சுட்டு கரெக்டாக வந்து ஹேண்டு டு ஆர்ம் ஹோல் டு வேஸ்ட் வந்து நம்ம லைன் போட்டு ஒரு ஸ்டிச் முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கோங்க. இந்த எட்ஜு தையல் வந்து எதுக்கு போடுறோன்னா துணி வந்து லாஸ்ட்டில் வந்து பிசுறாக வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான். 2x2 கிளாத்தில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து நீங்கள் சில்க் கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது ஓவர்லாக் பண்ணணும். ஆனால் வந்து ஓவர்லாக் மிஷின் எல்லார் வீட்லேயும் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எட்ஜு தையல் போட்டோன்னா நம்ம வந்து இந்த நூல் இலைகள் வந்து பிரிஞ்சு வராமல் வந்து தடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேளுங்க. இது வந்து அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஈஸியாக வந்து எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக தைக்கலான்றதுக்காக இது வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து தவறாமல் என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.